இணைந்தது அந்த கட்சியின் தோல்வி முகமாகவே பார்ப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் தமிழரசு நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுக முதலமைச்சரை சந்திச்சு இணைஞ்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது திமுகவின் தோல்வி முகமா தான் பாக்குறேன். ஏன்னா ஒரு இன்னொரு இடத்துல மறுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் இவங்க கொடுத்துட்ட உடனே ஒரு மிகப்பெரிய பலம்னு சொன்னாங்கன்னா அப்ப திமுக இவரை போன்றவர்களை தான் பலம் பெறுகிறது என்ற அர்த்தமா. அதுல சேகர்பாபுல இருந்து அண்ணன் முத்துசாமியில இருந்து கண்ணப்பன்ல இருந்து எல்லாரும் வேற அதிமுக பலத்தை தான் இன்று திமுக பெற்றுக்கொண்டு இருக்கிறது. இந்த பலத்தையும் பெற்றுதான் நாங்க இனிமே பலம் பெற வேண்டும் என்றால் திமுகவின் நிலையை தான் என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல. இது திமுகவின் தோல்வி முகத்தை தான் காண்பிக்கிறது. என்னமோ ஓபிஎஸ் சேர்ந்த உடனே திமுக பலம் பெற்றதில்லை, பலவீனம் அடைந்து விட்டது. ஏனென்றால் 50 ஆண்டு காலம் ஓபிஎஸ் எந்த மாதிரி கருத்தை முன்வைத்தார்கள், எந்த மாதிரி தலைவர்கள் கிட்ட பணியாற்றினார்கள், அந்த தலைவர்கள் திமுகவை எப்படி எதிர்த்தார்கள், அந்த தலைவர்கள் எப்படி திமுக வரக்கூடாது என்று நினைத்தார்கள், அந்த தலைவர்களோட ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர். அங்க போயின உடனே இது தர்மம் வித்து ஆரம்பிக்குது, தர்மம் இது. அதுக்கப்புறம் தாய்க்கழகத்தில் அப்படின்னு சொன்னதுதான் தாய்மையே அவர் கொச்சைப்படுத்துறாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாயாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த கட்சியில போயிட்டு தாய்க்கழகத்தோட நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அது அவரின் கருத்து. பட் என்னை போன்றவர்கள் அதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற அதிமுகவை சார்ந்த சகோதரர்கள், தமிழகத்தை சார்ந்தவர்களோடு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது கருத்து. இப்போ ஓபிஎஸ் விலகியிருக்காரு, அதே போல சசிகலா தனி கட்சி. இப்போ அடுத்தடுத்து அதிமுக இருக்கிறவங்க திமுக இணையறாங்க. நீங்க ஒரு பக்கம் திமுக இதோட தோல்வி பயத்தை காட்டுது நீங்க சொல்றீங்க, மற்றொரு புறம் அதிமுக பலவீனம் அடையதான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஏன்னா அதிமுகவோட அவங்களோட உள்கட்சியில அவங்களுக்கு சில பிரச்சனைகளாலதான் அவங்க கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அதனால அந்த ஒரு கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனைக்கு நான் போக விரும்பல. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போதே நாங்க பலம் பொருந்தியவர்களாக தான் இருக்கிறோம். நாங்க ஒரு ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சியோட ஒரு கூட்டணி வைத்திருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார். ஏற்கனவே மதுராந்தகத்தில் எங்களோட பலத்தை நாங்க நிரூபித்துட்டோம். நாங்க இன்னும் அப்படி பார்த்தா எதிர்கூட்டணி தான் இன்னும் பலவீனமா இருக்காங்க. காங்கிரஸ் கூப்பிடுறாங்களா இல்லையா? காங்கிரஸ் சார்ந்த தலைவர்கள் நாங்க குழு அமைச்சிட்டு காத்திருக்கிறாங்க கூப்பிடுறாங்க. திடீர்னு ஒரு தலைவர் நாங்க தாவேகா கூட பேச ஆரம்பிச்சிட்டோம் சொல்றாங்க, ஒரு தலைவர் இல்ல திமுக கூட தான் இருக்கிறோம்ன்றாங்க. அல்ல, அவங்க தான் பலவீனமா இருக்காங்க. நாங்க பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 வெற்றி பெறும். இவர்களை போல சலசலப்பு எந்த விதத்திலும் அதை பலத்தை குலைக்காது என்பது எனது கருத்து. இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுடைய தலைமை கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கு. இந்த கூட்டணியில எப்போ தொடங்க இருக்கு? இல்ல, அது எங்க மாநில தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு நாங்கெல்லாம் முடிவு பண்ணி தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடங்குவோம். பிரதமர் வரக்கூடிய நிலையில நாளைக்கு முக்கிய சந்திப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்கு அந்த கூட்டம் என்ன எங்களுக்கு நடக்கல. அது மாநில தலைவர்கிட்ட தான் கேட்கணும். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் போட்டியிட பாஜக திட்டமிட்டிருக்கா? நிறைய கூடுதல் தொகுதிகளை கூட்டணியில இந்த மாதிரி தகவல் எல்லாமே எங்களோட பொறுப்பாளர்கள் தலைவர்கள் முடிவு செய்வாங்க. இந்த வகையில நான் ஒரு தொண்டர் தான். அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவரை ஒரு மனிதராக பார்ப்பதற்கே மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? நாட்டு மக்களிடத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவரிடத்திலே அந்த பதவியை ஒப்படைக்கின்ற பொழுது அது கசப்பான நினைவா? நான் கேட்கிறேன். சுயநலத்தின் மொத்த உருவம் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வாதிகாரி என்று சொல்கின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்காவது செயல்பட்டாரா? எந்த மாவட்டத்திலாவது எந்த மக்களையாவது சென்று வாக்குகளை கேட்டு அங்கு நின்ற வேட்பாளர்களுக்கு வாக்களிங்கள் என்று சொன்னாரா? அவர் தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு போராடி கொண்டிருந்த நபர்தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். அதனால் அவர் எங்கள் தலைவரை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை, அருகதையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லிதான் நான் அமைச்சரானேன்னு சொன்னார். அதோடு மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே என்னுடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியினுடைய பாடல்களை, கதை வசனங்களை கேட்டு அவர் பொட்டியிலே பாதுகாப்பாக பூட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படி என்றால் இவருக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. முழுவதுமாக இவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர்.
இவருக்காக இவ்வளவு நேரம் நம்ம பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது அந்த கட்சியின் தோல்வி முகமாகவே பார்ப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் தமிழரசு நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுக முதலமைச்சரை சந்திச்சு இணைஞ்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது திமுகவின் தோல்வி முகமா தான் பாக்குறேன். ஏன்னா வந்து ஒரு இன்னொரு இடத்துல மறுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் இவங்க கொடுத்துட்ட உடனே வந்து ஒரு மிகப்பெரிய பலம்னு சொன்னாங்கன்னா அப்ப திமுக இவரை போன்றவர்களை தான் பலம் பெறுகிறது என்ற அர்த்தமா. இல்ல, சேகர்பாபுல இருந்து அண்ணன் முத்துசாமியில இருந்து கண்ணப்பன்ல இருந்து எல்லாரும் வேற அதிமுக பலத்தை தான் இன்று திமுக பெற்றுக்கொண்டு இருக்கிறது. இந்த பலத்தையும் பெற்றுதான் நாங்க இனிமே பலம் பெற வேண்டும் என்றால் திமுகவின் நிலையை தான் என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல. இது திமுகவின் தோல்வி முகத்தை தான் காண்பிக்கிறது. என்னமோ ஓபிஎஸ் சேர்ந்த உடனே திமுக பலம் பெற்றதில்லை, பலவீனம் அடைந்து விட்டது. ஏனென்றால் 50 ஆண்டு காலம் ஓபிஎஸ் எந்த மாதிரி கருத்தை முன்வைத்தார்கள், எந்த மாதிரி தலைவர்கள் கிட்ட பணியாற்றினார்கள், அந்த தலைவர்கள் திமுகவை எப்படி எதிர்த்தார்கள், அந்த தலைவர்கள் எப்படி திமுக வரக்கூடாது என்று நினைத்தார்கள், அந்த தலைவர்களோட ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர். அங்க போயின உடனே இது தர்மம் யுத்தம் ஆரம்பிக்குது, தர்மம் இது. அதுக்கப்புறம் தாய்க்கழகத்தில் அப்படின்னு சொன்னதுதான் தாய்மையே அவர் கொச்சைப்படுத்துறார் நான் நினைக்கிறேன். ஏன்னா தாயாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த கட்சியில போயிட்டு தாய்க்கழகத்தோட நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அது அவரின் கருத்து. பட் என்னை போன்றவர்கள் அதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற அதிமுகவை சார்ந்த சகோதரர்கள், தமிழகத்தை சார்ந்தவர்களோடு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது கருத்து. இப்போ ஓபிஎஸ் விலகியிருக்காரு, அதே போல சசிகலா தனி கட்சி. இப்போ அடுத்தடுத்து அதிமுக இருக்கிறவங்க திமுக இணையறாங்க. நீங்க ஒரு பக்கம் திமுக இதோட தோல்வி பயத்தை காட்டுது நீங்க சொல்றீங்க, மற்றொரு புறம் அதிமுக பலவீனம் அடையதான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஏன்னா அதிமுகவோட அவங்களோட உள்கட்சியில அவங்களுக்கு சில பிரச்சனைகளால தான் அவங்க கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அதனால அந்த ஒரு கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனைக்கு நான் போக விரும்பல. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போதே நாங்க பலம் பொருந்தியவர்களாக தான் இருக்கிறோம். நாங்க வந்து ஒரு ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சியோட ஒரு கூட்டணி வைத்திருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார். ஏற்கனவே மதுராந்தகத்தில் எங்களோட பலத்தை நாங்க நிரூபித்துட்டோம். நாங்க வந்து இன்னும் அப்படி பார்த்தா எதிர்கூட்டணி தான் இன்னும் பலவீனமா இருக்காங்க. காங்கிரஸ் கூப்பிடுறாங்களா இல்லையா? காங்கிரஸை சார்ந்த தலைவர்கள் நாங்க குழு அமைச்சிட்டு காத்திருக்கிறாங்க கூப்பிடுறாங்க. திடீர்னு ஒரு தலைவர் நாங்க தாவேகா கூட பேச ஆரம்பிச்சிட்டோம் சொல்றாங்க, ஒரு தலைவர் இல்ல திமுக கூட தான் இருக்கிறோம்ன்றாங்க. அல்ல, அவங்க தான் பலவீனமா இருக்காங்க. நாங்க பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 வெற்றி பெறும். இவர்களைப் போல சலசலப்பு எந்த விதத்திலும் அதை பலத்தை குலைக்காது என்பது எனது கருத்து. இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுடைய தலைமை கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கு. இங்க இந்த கூட்டணியில எப்போ தொடங்க இருக்கு? இல்ல, அது எங்க மாநில தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு நாங்கெல்லாம் முடிவு பண்ணி தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடங்குவோம். பிரதமர் வரக்கூடிய நிலையில நாளைக்கு முக்கிய சந்திப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அதுக்கு அந்த கூட்டம் என்ன எங்களுக்கு நடக்கல. அது மாநில தலைவர்கிட்ட தான் கேட்கணும். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் போட்டியிட பாஜக திட்டமிட்டிருக்கா? நிறைய கூடுதல் தொகுதிகளை கூட்டணியில இந்த மாதிரி தகவல் எல்லாமே எங்களோட பொறுப்பாளர்கள், தலைவர்கள் முடிவு செய்வாங்க. இந்த வகையில நான் ஒரு தொண்டர் தான். அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவரை ஒரு மனிதராக பார்ப்பதற்கே மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? நாட்டு மக்களிடத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவரிடத்திலே அந்த பதவியை ஒப்படைக்கின்ற பொழுது அது கசப்பான நினைவா? நான் கேட்கிறேன். சுயநலத்தின் மொத்த உருவம் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வாதிகாரி என்று சொல்கின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்காவது செயல்பட்டாரா? எந்த மாவட்டத்திலாவது எந்த மக்களையாவது சென்று வாக்குகளை கேட்டு அங்கு நின்ற வேட்பாளர்களுக்கு வாக்களிங்கள் என்று சொன்னாரா? அவர் தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு போராடி கொண்டிருந்த நபர்தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். அதனால் அவர் எங்கள் தலைவரை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை, அருகதையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லிதான் நான் அமைச்சரானேன்னு சொன்னார். அதோடு மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே என்னுடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியினுடைய பாடல்களை, கதை வசனங்களை கேட்டு கேட்டு அவர் பொட்டியிலே பாதுகாப்பாக பூட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னார்.
அப்படி என்றால் இவருக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. முழுவதுமாக இவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர். இவருக்காக இவ்வளவு நேரம் நம்ம பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.